வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் கிளை நூலகம் வாசகர் வட்டம் சார்பாக சிந்தனை சாரல் 100வது நிகழ்ச்சி. முனைவர் இறையன்பு அறிவை விரிவு செய் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சார்பாக மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை திருவெற்றியூர் கிளை நூலகத்தில் நடைபெறும் சிந்தனை சாரல் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முக்கிய தலைப்புகளில் சிறப்புரையாற்றுவார்கள். இந்த வகையில் 100வது மாதாந்திர நிகழ்ச்சி திருவெற்றியூர் அஜாக்ஸ் அருகில் செயல்படும் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 31/1/2026 மாலை திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் மற்றும் திருவெற்றியூர் நலசங்கம் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி வாசகர் வட்டத்தின் கௌரவ தலைவர் தொழிலதிபர் அரிமா ஜி வரதராஜன் தலைமையில் வாசகர் வட்ட துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி வரவேற்க சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் தே ரங்கநாதன் மற்றும் திருவெற்றியூர் வாசகர் வட்ட தொழிலதிபர் மதியழகன் முன்னிலையில் வாசகர் வட்டத்தின் தலைவர் தொழிலதிபர் அரிமா என் துரைராஜ் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முன்னாள் தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு கலந்து கொண்ட அறிவை விரிவு செய் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பி குமரையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முனைவர் இறையன்பு பற்றி அறிமுக உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முனைவர் இறையன்புக்கு மாணவ மாணவியர்களின் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் நிதர்சனா, சாதனா, பலர், ரித்திகா, அழகம்மை, லிவினேஸ், முகமது அபிருத் உள்ளிட்டவர்களுடன் திருவெற்றியூர் சக்தி சிறப்பு தலைப்புகளில் பேசினார்கள். நிகழ்ச்சியில் 45 பவுன் நகையை நேர்மையாக திருப்பி ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவே அவரது கணவருடன் கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து வேட்டி சட்டை புடவையுடன் 25 கிராம் வெள்ளி நாணயம் வழங்கினர். தொடர்ந்து திருவெற்றியூர் நலசங்கம் சார்பாக ஏழை பெண்மணி ஒருவருக்கு சுய தொழில் செய்து வருமானம் ஈட்ட தையல் மிஷின் வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்களுக்கும் மற்றும் கொடையாளர்களுக்கும் நினைவு பரிசுடன் சால்வை அணிவிக்கப்பட்டது.
தொடர்ந்து திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் சிந்தனை சாரல் 100வது நிகழ்ச்சியை முன்னிட்டு திருவெற்றியூர் கிளை நூலகத்திற்கு நூலக உறுப்பினர்கள் சேர்க்கும் விதமாக திருவெற்றியூர் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியில் 125 நபர்கள், திருவெற்றியூர் ராமநாதபுரம் அரசு பள்ளியில் 146 நபர்கள், தண்டையார்பேட்டை PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளியில் 100 நபர்கள், திருவெற்றியூர் தியாகி சத்தியமூர்த்தி நகர் அரசு பள்ளியில் 36 நபர்கள் மற்றும் சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் 550 நபர்களுடன் 1000க்கு மேற்பட்ட நூலக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர். இதில் அதிக அளவில் நூலக உறுப்பினர்களை சேர்த்த திருவெற்றியூர் சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியை பாராட்டும் விதமாக சிறப்பு நினைவு கடையத்தை பள்ளியின் தாளாளர் ஜெய் ரங்கநாதனுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தண்டையார்பேட்டை PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி மற்றும் வண்ணாரப்பேட்டை KC சங்கரலிங்க நாடார் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுடன் ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக திருவெற்றியூர் கிளை நூலகர் லதா நன்றி கூறினார். அளித்திருக்கின்ற தாளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ரங்கநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று ஓராண்டாக என்னை வற்புறுத்தி எங்கே நான் வராமல் இருந்து விடுவேனோ என்று நினைத்து அலுவலகத்திற்கு வந்து கையோடு அழைத்து வந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் திரு குமரையா அவர்களே, வாசகர் வட்டத்தை சார்ந்த திரு மதியழகன் அவர்களே, திரு குரு அவர்களே, திரு குரு சுப்பிரமணியம் அவர்களே, திருவெற்றியூர் கிளை நூலகத்தினுடைய நூலகர் திருமதி லதா அவர்களே, இந்த அழகான அரங்கத்தில் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெருமக்களே, திருவெற்றியூரில் வசிக்கின்ற வாசகர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, நிற்கலாமா போகலாமா என்று காத்து கொண்டு நன்றாக இருந்தால் அமருவோம் என்று விளிம்பிலேயே இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிவை விரிவு செய் என்கிற தலைப்பில் பேசுமாறு திரு குமரையா அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அறிவை விரிவு செய் என்கின்ற தலைப்பில் நான் பேசலாம் என்று கருதுகிறேன். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நீ என்று கூவு, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். இந்த பாடலுக்கு அறிவை விரிவு செய் என்று சொன்னால் நிறைய வாசிக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நடுவிலே தொல்லை செய்யக்கூடாது, மேடையில் உழவக்கூடாது என்றும் பொருள்படும். அறிவை விரிவு செய் என்றால் நிறைய வாசிக்க வேண்டும், கற்க வேண்டும், அறிவை விரிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற பொருளையே பெரும்பாலும் வழங்கி வருகிறார்கள். அறிவை விரிவு செய் என்று சொன்னால் அறிவுக்கு எல்லைகள் கிடையாது. உலகின் எந்த மூலையிலிருந்து அறிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுக்கு பாகுபாடு இல்லை. உண்மையை யார் உரைத்தாலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். பெற்ற அறிவை மெருகேற்ற வேண்டும், மேம்படுத்த வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய அறிவையும் சாதி மத பாகுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒரு கடலாக இருந்தால்
அதில் நாம் ஒரு துளியாக இருக்க வேண்டும். எந்த பிரிவும் பேதமும் அறிவுக்கு இல்லை என்பதை உணர வேண்டும் என்பதுதான் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து. அறிவை விரிவு செய்வது என்று சொன்னால் நாம் நம்முடைய அத்தனை மூட நம்பிக்கைகளையும் கீழே போட வேண்டும். படிக்க படிக்க நம்முடைய முட்டாள்தனங்களெல்லாம் விலக வேண்டும். அறிவை நாம் தொடர்ந்து விசாலப்படுத்துவதற்கு, நம்மை நெறிப்படுத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகம் எப்போதுமே புதிய கருத்துக்களை சொன்னால் எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறது. இந்த உலகம் உருண்டை என்று சொன்னபோதும் மனிதன் தோன்றவில்லை, பரிணாம வளர்ச்சியால் தான் ஏற்பட்டான் என்று சொன்னபோதும் இந்த பூமி உலகத்தின் மையம் அல்ல, பிரபஞ்சத்தின் மையம் பூமி என்கிற கருத்து தவறு என்று சொன்னபோதும் சொன்னவர்களை தண்டித்ததுதான் இந்த உலகம். அப்படி இல்லாமல் அறிவியல் ரீதியாக எது உண்மையாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அறிவை விரிவு செய்வதன் பொருளாக கருதப்பட வேண்டும். ஒருவர் ஒன்றை கண்டுபிடித்தால் அது அவருடைய நாட்டுக்கு மட்டுமே சொந்தம் என்பது அல்ல. விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் நாட்டுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தவில்லை. நச்சுயிர் கொல்லி மருந்துகளை கண்டுபிடித்தவர்கள் தாங்கள் மட்டுமே பயன்படுத்தினால் போதும் என்று கருதவில்லை. வானொலியை கண்டுபிடித்தவர்கள் நமக்கு மட்டும்தான் இது உபயோகப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதைப்போல அறிவை இந்த மானுடத்தின் நன்மைக்காக மட்டுமல்ல, எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புரட்சி கவிஞர் அறிவை விரிவு செய் என்று சொன்னதன் பொருள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவு எங்கிருந்து தொடங்குகிறது? துளியிலிருந்து தொடங்குகிறது கடல், மகரந்தத்திலிருந்து தொடங்குகிறது பழம், விதையிலிருந்து தொடங்குகிறது விருட்சம், புல்லிலிருந்து தொடங்குகிறது பால், மணலிலிருந்து தொடங்குகிறது மாளிகை, கல்லிலிருந்து தொடங்குகிறது சிற்பம், கற்பனையிலிருந்து தொடங்குகிறது கவிதை, தூரிகையிலிருந்து தொடங்குகிறது ஓவியம், அறியாமையிலிருந்து தொடங்குகிறது அறிவு. நாம் எல்லோருமே அறியாமையால் நிரம்பி இருக்கிறோம். ஆனால் அடர்த்தி தான் வேறுபடுகிறது. சிலருக்கு அறியாமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு அறியாமை குறைவாக இருக்கிறது. எல்லா உயிர்களுமே அறிவோடு தான் இருக்கின்றன. ஆனால் அறிவிலே படிமநிலை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று குறிப்பிட்டார். தொடுகிற உணர்வை மட்டுமே, அந்த அறிவை மட்டுமே பெற்ற உயிரினங்கள் ஓரறிவு படைத்தவை. தொடுதலோடு வாயால் உண்ணுகிற தன்மையும் பெற்றவை இரண்டறிவு பெற்றவை. தொடுதலும் வாயால் உண்கின்ற திறனையும் மோந்து பார்க்கிற திறனையும் கொண்டவை மூன்றறிவு பெற்றவை. இந்த மூன்று அறிவுகளோடு பார்க்கிற அறிவையும் பெற்றவை நான்கறிவு பெற்றவை. இந்த நான்கு அறிவோடு கேட்கிற திறனையும் பெற்றவை ஐந்தறிவு பெற்றவை. இந்த ஐந்து அறிவோடு சிந்திக்கின்ற மனத்தையும் பெற்றவை ஆறறிவு உடையவை என்று தொல்காப்பியர் நூற்பா 27 தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதை எந்த உயிரினங்கள் பெற்றிருக்கின்றன என்பதையும் அவர் வகைப்படுத்தி இருக்கிறார். புல்லும் மரணும் ஓரறிவினவே, பிறவும் கிளையே அவ்வகை கிளையே என்று குறிப்பிடுகிறார். புல்லும்
மரமும் ஓரறிவு. ஏனென்றால் தொட்டால் மட்டுமே உணர்ச்சி அதிலே இருக்கும். நீங்கள் தொட்டால் சுருங்கியை பார்க்கலாம், அதை தொட்டால் சுருங்கிக் கொள்ளும். அதைப்போல அந்த தாவரங்களும் ஓரறிவோடு திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார். அதற்கு பிறகு நந்தும் முரளும் ஈரறிவினவே என்று சொன்னார். சிப்பி, நத்தை, புழுக்கள், கிளிஞ்சல் போன்றவை 2 உயிர்களை பெற்றிருக்கின்றன, 2 அறிவினை பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் அவை வாயால் உண்ணுகின்ற திறனை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் மரத்திற்கு உண்ணுகின்ற திறன் இல்லையா? அது நீரை குடிக்கவில்லையா? உரத்தை எடுக்கவில்லையா என்றால் அது எடுக்கிறது, ஆனால் அது வாய் வழியாக எடுப்பதில்லை. ஆனால் சிப்பியும் புழுக்களும் வாயால் அந்த உணவை எடுத்துக் கொள்கின்றன. சிதிலும் எறும்பும் 3 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொன்னார். கரையான், எறும்பு போன்றவை 3 அறிவை பெற்றன. அவற்றிற்கு மோப்ப சக்தியை பார்த்து முன்னே செல்கின்ற அறிவு இருக்கிறது என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். அப்படி என்றால் எறும்புக்கு கண் இல்லையா? இருக்கிறது. ஆனால் அதற்கு அதிகமான ஆற்றல் உடையதாக இருப்பது மோப்ப சக்தி தான் என்பதால் எது தூக்கலாக இருக்கிறதோ அதை வைத்து 3 அறிவு என்று சொன்னார். அடுத்ததாக நண்டும் தும்பியும் 4 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்றார். நண்டு, தும்பிகள் போன்ற பூச்சிகள் எல்லாம் 4 அறிவு பெற்றவை என்று குறிப்பிட்டார். அவற்றிற்கு கண்கள் இருக்கின்றன. நீங்கள் பூச்சிகளை பார்க்கலாம், அவற்றின் கண்களில் 100கணக்கான துண்டுகள் இருக்கின்றன. கொசு நாம் அடிக்கிற போது நிழலை பார்த்தே பறந்து விடுகிறது. அதனால்தான் கொசுவை அடிப்பது சிரமமாக இருக்கிறது. இவற்றிற்கு கண்கள் இருக்கின்றன, ஆனால் செவிகள் இல்லை. மாவும் புல்லும் 5 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்றார். பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு பெற்றவை. ஏனென்றால் அவற்றிற்கு செவியும் இருக்கிறது என்றார். மக்கள் தாமே 6 அறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொன்னார். மனிதர்கள்தான் 6 அறிவோடு இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்கிறது. அறிவு நிலையிலே வேற்றுமை இருக்கிறது. எந்த உணர்வு தூக்கலாக இருக்கிறது என்பதில்தான் அந்த வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களில் கூட நாம் சிலவற்றை பார்க்கலாம். சிலருக்கு தொடுகிற உணர்வில் தான் அதிகமான சுகம் இருக்கும். அவர்கள் உடல் சுகத்தையும் மட்டுமே நாடிக்கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் சிற்றின்பத்திலும் போதைப் பொருட்களிலும் ஆழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் ஓரறிவுடைய உயிர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். சிலர் ருசியாக சாப்பிடுவதில் தான் ஆர்வம் செலுத்துவார்கள். எங்கே எது ருசியாக கிடைக்கும், சுவையாக கிடைக்கும் என்று தேடி தேடி சென்று சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் 2வது அறிவிலேயே தங்கிவிடுபவர்கள். நாக்கு என்பது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல, பேசுவதற்கும் அதுதான் உறுப்பு. சில பேர் பேசுவதிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். வாய்ச்சொல் வீரர்களாக இருப்பார்கள். அனைவருக்கும் வாக்குறுதி கொடுப்பார்கள், எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள். தங்கள் குரலையே அவர்கள் ரசிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் ஈரறிவில் தான் இருக்கின்றார்கள். யார் ஒருவர் தன்னுடைய கண்ணையும் மூக்கையும் நாவையும் செவியையும் தோளையும் சம விகிதத்தில் பயன்படுத்துகிறார்களோ, தேவையான போது அவற்றை கட்டுப்படுத்துகிறார்களோ, எவை எப்போது தேவை என்பதை உணர்ந்து அந்த புலனை தூண்டி விடுகிறார்களோ, அவர்கள்தான் 6 அறிவு படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை மனம் என்பது தூக்கலாக இருந்து மற்ற புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிற கடிவாளத்தை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறது. நாம் ஒன்றை பார்க்கலாம். இனிய இசையை கேட்டால் நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம். ஏனென்றால் பார்வை என்பது இசையை கேட்பதற்கு தடையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு பூவை மோந்து பார்ப்பதற்கு கூட கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால்
பார்வை என்பது அங்கே தடையாகி இருக்கிறது. எந்த புலனை தடை செய்தால் எந்த புலன் தூக்கலாக வேலை செய்யும் என்பதை மனம் தீர்மானிக்கிறது என்பதனால்தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது. மனிதன் மனம் என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு மற்ற புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிறான். யார் ஒருவர் புலன்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் 6வது அறிவிலே இருக்கிறார்கள். யார் ஒருவர் புலன்களை எல்லாம் கடக்கிறார்களோ அவர்கள் 7வது அறிவுக்குள் பிரவேசமாகிறார்கள். ஞானிகளும் மெய்ஞானம் அடைந்தவர்களும் விழிப்புணர்வு பெற்றவர்களும் 6 அறிவை கடந்து 7வது அறிவுக்குள் பிரவேசித்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அறிவை நம்முடைய புலன்களின் மூலமாகத்தான் முதலில் பெறுகிறோம். விழிகளை எடுத்துக்கொண்டால் 80% அறிவு விழிகளின் மூலம்தான் நமக்குள் நுழைகிறது. மனித விழிகளின் விட்டம் 2.5 சென்டிமீட்டர். ஆனால் அது இன்று இருக்கின்ற நவீன தொலைக்காட்சியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. மனித விழியோடு இன்று இருக்கின்ற தொழில்நுட்பம் நிறைந்த தொலைக்காட்சியை ஒப்பிட்டால் அது கற்காலத்தில் மனிதன் இருப்பதை போன்றதுதான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய கண்களில் 31.7 கோடி செல்கள் இருக்கின்றன. நம்முடைய விழிகளை விட சில விலங்குகளின் விழிகள் தீட்சண்யம் மிகுந்தவையாக இருக்கின்றன. இரவில் கூட அவை பார்க்கிற ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. அதனால்தான் காடுகளில் இரவு நேரங்களில் விலங்குகளை துரத்தி சென்று வேட்டையாடுகின்ற ஆற்றலை அவை பெற்றிருக்கின்றன. வானவீதியிலே வட்டமிடுகிற போது அவை மேலே பறந்து கீழே இருக்கின்ற இரையை வந்து கொத்தி எடுத்து போகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றன. மனிதனை பொறுத்தவரை ஆண்களுக்கு இருப்பது ஒரு பைனாக்குலர் விழி. அவன் நேரடியாகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் பழங்காலத்திலிருந்தே வேட்டையாடுகின்ற காரணத்தால் அவனுக்கு அந்த விழிகள் அமைந்தன. ஆனால் பெண்களுக்கோ பெரிஃபெரல் ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற பக்கவாட்டு பார்வை உண்டு. அவர்கள் ஆதி காலத்திலே பழங்களை எல்லாம் சேகரிக்கின்ற போது பின்னால் விலங்குகள் வருவார்களா என்பதை பார்த்து தங்களுடைய விழிகளின் பார்வையை வரையறை செய்து கொண்டதால் அவர்களுக்கு பக்கவாட்டு பார்வை. மான்களுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, புலிகளுக்கு இருப்பது நேர்கோட்டு பாதை. அதனால்தான் பெண்களின் விழிகளை மான்விழி என்று கவிஞர்கள் பாராட்டுகின்றார்கள். ஆண்களின் விழிகள் ஆற்றல் பெற்றவை மட்டுமல்ல, அவை பல தூரத்தில் இருக்கின்ற ஓர் இரையை தேடி தேடி பழக்கப்பட்டவையாக இருப்பதனால்தான் நேர்கோட்டு பாதையிலேயே அவை நெறிப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. இந்த விழிகள் நாளாக நாளாக மங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த திறனை கண்டுபிடித்து இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை செனக்கா போன்றவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு உருண்டையில் தண்ணீரை நிரப்பி அந்த கண்ணாடி உருண்டையின் வழியாக பார்த்து பார்வை குறைபாட்டை சரி செய்து கொண்டார்கள். 1306ஆம் ஆண்டிலேயே இத்தாலி போன்ற நாடுகளில் மூக்கு கண்ணாடி வந்துவிட்டது. மார்க்கோ போலோ சீனத்திற்கு சென்றிருந்த போது அங்கே மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு சீனர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று தன்னுடைய குறிப்பிலே எழுதியிருக்கிறார். கண்களை பொறுத்தவரை எப்போதுமே அது நீரினால் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது பார்வையினால் பாதிக்கப்படும். அதனால்தான் இன்று கூட தொடர்ந்து கணனியை பார்த்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு கண்ணீர் திரவம் டியர் டிராப்ஸ் என்கின்ற ஒன்றை கொடுத்து அவ்வப்போது போட்டுக்கொள்ள சொல்கிறார்கள். நாம் எல்லோருமே எல்லா நேரங்களிலுமே கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய பக்கவாட்டிலே இருக்கின்ற குழாய்களின் வழியாக வடிந்து போய் விடுகிறது. எப்போது உணர்ச்சியால் தூண்டப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகமான கண்ணீர் சுரக்கிறது. அதனால் அது வழிந்து ஓடுவதை பார்க்கிறோம். கண்ணீர் வடிகிற போது நம்முடைய உடலிலே பதற்றத்தினால் ஏற்படுகின்ற சில மோசமான வேதியியல் பொருட்கள் நீக்கப்படுவதால் தான்
அழுத பிறகு மனிதனுக்கு அமைதி கிடைக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். விழிகளில் நரைக்காத ஒன்று கண்ணிமைகளில் இருக்கின்ற முடிகள்தான். அவை எவ்வளவு வயதானாலும் நரைப்பதே இல்லை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்கள் தோற்று போகுகிற போது வெற்றி பெறுகிறது மூக்கு. குழம்பு ஊசி போனதா என்பதை கண்களால் அடையாளம் காண முடியவில்லை, மூக்கு நமக்கு உணர்த்தி விடுகிறது. அதனால்தான் ருசியான உணவை நாக்குக்கு பரிந்துரை செய்ய மூக்கே முன்னுரை வழங்குகிறது என்பதை உணர வேண்டும். ஓர் அறையிலே ஏதாவது ஒரு மூலையில் எலி சித்து கிடந்தால் அது கண்களுக்கு தெரிவதில்லை, மூக்குதான் நமக்கு எலி செத்து கிடக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நம்முடைய மூக்கு ஒன்றும் பெரிய ஆற்றல் உடையதல்ல. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு அறிவில் ஒவ்வொரு உயிர் உயர்ந்து நிற்கிறது. நம்முடைய மூக்கிலே இருக்கின்ற அந்த செல்களைப் போல 40 மடங்கு செல்கள் நாயினுடைய மூக்கிலே இருக்கிறது. அதனால்தான் நாய்கள் எளிதில் மோப்ப சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து விடுகின்ற ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன. மனிதனுக்கு ஏன் இவ்வளவு புடைத்த மூக்கு என்றால், யாராவது குத்தினால் கண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு கேடயமாக இந்த மூக்கு இருக்கிறது. மூக்கினுடைய வேலை மோந்து பார்ப்பது மட்டுமில்லை, ஒரு நாளைக்கு 500 கன அடி காற்றை சுத்திகரித்து அது நம்முடைய உடலுக்குள் அனுப்புகின்ற வேலையையும் செய்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிக மோப்ப சக்தி உள்ளவர்களா, ஆண்கள் அதிக மோப்ப சக்தி உள்ளவர்களா என்று ஒரு பரிசோதனை வைத்தார்கள். அதில் இருவரையும் கண்களை கட்ட வைத்து அவருடைய குழந்தைகளை இன்னொரு அறையிலே படுக்க வைத்தார்கள். பெண்கள் ஆண்கள் இருவரும் சென்று தங்களுடைய குழந்தைகளுடைய வாசனையை வைத்து தங்களுடைய குழந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெண்கள் 100% கண்டுபிடித்தார்கள், ஆண்கள் 50% தான் கண்டுபிடித்தார்கள். அதனால் பெண்களுக்கு இந்த மோப்ப சக்தி அதிகமாக இருக்கிறது, குழந்தைகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். நல்ல உணவாக இருந்தாலும் அது மணமாக இருந்தால்தான் மக்கள் உண்பார்கள். நீங்கள் மூக்கை பிடித்து கொண்டு உண்டால் மூக்கு பிடிக்க உண்ண முடியாது. ஏனென்றால் வாசனை தான் உங்களை அதிகம் உண்பதற்கு வழிவகுக்கிறது. காது கேட்காமல் இருப்பதும் கண்கள் பார்க்க முடியாமல் இருப்பதும் மனித வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் அரிதாகத்தான் மோப்ப சக்தி மனிதனுக்கு குறைந்து போகிறது. அது மூளையிலே ஏற்படுகிற ஒரு பாதிப்பால் அதற்கு அனாஸ்மியா என்று பெயர். கோவிட் நேரத்தில் பலருக்கும் இந்த மோந்து பார்க்கிற சக்தி மறைந்து விட்டது. இன்னும் சிலருக்கு பாதிதான் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களை பார்த்தால் கோவிடிற்கு பிறகு நிறைய இளைத்திருப்பார்கள். அதனால் ஒன்றும் உடற்பயிற்சியினால் அல்ல, மூக்கு பிடிக்க சாப்பிட முடியாததனால். ஏனென்றால் உணவு மூக்குக்கு பிடிக்காததனால். நம்முடைய வாய் மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபட்டது. நம்முடைய உதடுகள் தான் முன்னே துருத்தி கொண்டிருக்கின்ற உதடுகள். நம்முடைய பற்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. ஒரு காலத்தில் அதிகம் இனிப்பு சாப்பிடுவது என்பது அந்தஸ்தின் அடையாளமாக கருதப்பட்டது. அப்படிப்பட்டவர்களுடைய பற்கள் கருப்பாகிவிடும். முதலாம் ராணி எலிசபெத்துக்கு அப்படி பற்கள் எல்லாம் கருப்பாகிவிட்டன. அதனால் அந்தஸ்தின் அடையாளம் என்று கருதி கொண்டு இங்கிலாந்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பற்களுக்கு செயற்கையாக கருப்பு சாயம் பூசிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு எப்படி பற்களை பாதிக்கிறது என்பதற்கு ஓர் உதாரணம். காட்டிலே உள்ளே இருக்கிற சிம்பன்சிகளுடைய பற்கள் பளிச்சென்று இருக்கின்றன. ஆனால் நகரத்தில் வந்து மனிதர்கள் எரிகிற உணவுப் பொருட்களை சாப்பிடுகிற சிம்பன்சியின் பற்களோ சேதப்பட்டு விடுகின்றன. தூய காய்கறியையும் பழங்களையும் சாப்பிடுகிற பற்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மனித உறுப்புகளிலேயே அதிக பாவப்பட்டது இந்த காதுதான். இத்தனைக்கும் பெண்கள் அதை முடியிலே மறைத்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் 7000 ஆண்டுகளாக இந்த காதுகளை அவர்கள் குத்தி கொண்டே இருக்கிறார்கள். காதுகள் மற்ற விலங்குகளைப் போல சக்தி வாய்ந்த உறுப்புகளாக இல்லை. உதாரணமாக
மற்ற மான்கள் போன்றவற்றிற்கு காதை எங்கு வேண்டுமானாலும் திருப்பிக் கொள்ள முடியும். மனிதர்களால் அப்படி திருப்பிக் கொள்ள முடியாது. இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் ஒலிகளை கேட்க வேண்டும். அதனால்தான் கண்கள் சென்று பற்றும் பொறி, காது நின்று பற்றும் பொறி என்று இரண்டையும் வேறுபடுத்தினார்கள். மான்களின் காதுகளோ அல்லது முயல்களின் காதுகளோ ஓசை வருகிற பக்கம் திருப்பக்கூடிய சக்தியை பெற்றதாக இருக்கின்றது. இன்னும் சில விலங்குகள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்த கேட்கும் உறுப்பை பெற்றிருக்கின்றன. உதாரணமாக வௌவால்கள் இரவு நேரத்தில் அல்ட்ராசானிக் அலைகளை அனுப்பி எதிரே சுவர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு லாபகமாக பறக்கின்றன. யானைகளுக்கு இன்ஃப்ரா சவுண்ட் என்கின்ற ஒன்றை கேட்டு அதற்கேற்ப தன்னுடைய மொழியில் மற்ற யானைகளுக்கு தகவலை பரிமாற முடியும். இந்த சக்திகள் எல்லாம் மனிதனுக்கு இல்லை. சிறு வயதில் 30,000 ஹெர்ட்ஸ் வரை ஒரு குழந்தை கேட்கிற ஆற்றலை பெறுகிறது. பிறகு 13 வயதில் 20,000 குறைகிறது. பிறகு அது 60 வயதுக்கு மேல் 12,000 குறைந்து விடுகிறது. இப்படி காது கேட்கின்ற திறன் குறைந்து கொண்டே போகிறது. எல்லாருடைய காதிலும் இந்த இடத்திலே ஒரு சின்ன புடைப்பு இருக்கிறது. இதற்கு பெயர் டார்வின் பாயிண்ட் என்று பெயர். பரிணாம வளர்ச்சியில் மிச்ச சொச்சம் இருப்பது அந்த சின்ன ஒரு புடைப்பு ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காதுக்குள்ளே 4000 செருமினஸ் கிளான்ஸ் என்பது இருக்கிறது. அவை சுரக்கிற அந்த மெழுகு போன்ற ஒன்றால் தான் பூச்சிகள் காதுக்குள் போய் சேதப்படுத்தாமல் இருக்கிறது. அதனால் காதுகளை கண்டபடி குடையாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இயற்கையாக பார்த்து பூச்சிகளை வராமல் இருப்பதற்காக அதை செய்கிறது. உங்கள் காதையும் குடையாதீர்கள், உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் காதையும் எதையோ சொல்லி குடையாமல் இருப்பது இன்னும் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும். காதுகளை பொறுத்தவரை அந்த காதுகளுடைய அந்த இயல்பு என்னவென்றால் அவை பல நெடுங்காலமாக பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உள்ளாயின என்று நான் சொன்னதற்கு காரணம், எகிப்திலே மனைவியின் மீது சந்தேகம் வந்தால் காதை வெட்டி விடுவார்கள். இந்தியாவிலே பழங்காலத்தில் சந்தேகம் வந்தால் மூக்கை வெட்டி விடுவார்கள். மட்பாண்டம் செய்பவர்கள் தான் செயற்கையாக மூக்கை செய்து பொருத்துவார்கள். அப்படி இந்தியாவில் தான் முதலாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி என்று சொல்லப்படுகின்ற பிளாஸ்டிக் சர்ஜரி வந்தது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு பெண் ஒருத்தி பென்சில்வேனியாவிலே இருந்தார். 17,122 ஜோடி தோடுகள் அவர் வைத்திருந்தார். உலகத்திலேயே அதிகமான தோடுகள் வைத்திருந்தவள் அந்த பென்சில்வேனியா பெண் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய புலன்களின் மூலமாக நாம் அறிவை பெறுகிறோம். அதிலும் நாம் பெறுகிற அறிவை 3 விதமாக பிரிக்கலாம். தெரிந்தது, அறிந்தது, புரிந்தது. தெரிந்தது என்றால் அது ஒற்றை பரிமாணத்தை மட்டுமே அறிவது, மேலோட்டமாக ஒன்றை அறிந்து கொள்வது, சுற்றளவோடு நின்று விடுவது. உதாரணமாக ஒரு புத்தகத்தின் பெயரை சொன்னால் தெரியும், யார் எழுதினார் என்றால் தெரியும். ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. பெயர்களை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பது. அடுத்தது அறிந்து வைத்திருப்பது. அது ஒரு பொருண்மையின் சகல பரிமாணங்களையும் அறிந்து கொள்வது, ஆழமாகவும் விரிவாகவும் ஒன்றை அறிந்து கொள்வது. அது கடன் வாங்கிய அறிவாக இல்லாமல் கை கொள்கின்ற அறிவாக இருக்கும். அது மேலோட்டமாக இல்லாமல் மையத்துக்குள் செல்வது. படித்ததை மற்றவற்றோடு தொடர்பு படுத்தியும் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தியும் ஒன்றை அறிந்து கொள்வதுதான் அறிந்து கொள்வது. அவ்வாறு அறிந்து கொள்வது என்பது இன்னும் ஆழமாக இருக்கின்ற காரணத்தால் மையத்துக்குள் செல்கின்ற அறிவாக இருக்கிறதே தவிர அது வெறும் சுற்றளவோடு நின்று விடுகிற ஒன்று அல்ல. அடுத்ததாக புரிந்து கொள்கிறது. புரிந்து கொள்வது என்றால் ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதோடு நின்று விடாமல் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அது மானுடத்திற்கு எவ்வாறு பயன்படும், மனிதர்களின் துன்பங்களை எவ்வாறு அது துடைக்கும், துயரங்களை எவ்வாறு போக்கும், அவர்கள் வலிகளை நீக்கும்
என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் புரிந்து கொள்வது. தெரிந்து கொள்வது என்பது மேலோட்டமானது, அறிந்து கொள்வது என்பது ஆழமானது, புரிந்து கொள்வது என்பது செயல்படுத்துவது. அறிவின் நிலைகளை 4 விதமாக பார்க்கலாம். ஒன்று புள்ளி விவரங்களாக தெரிந்து கொள்வது. ஒருவரிடம் புள்ளி விவரங்களை கொடுத்தால் அவருக்கு ஒன்றும் புரியாது. நான் ஒரு கவிதையை படித்திருக்கிறேன். நாங்கள் அளவெடுப்போம், ஆனால் தைக்கவே மாட்டோம். நாங்கள் எண்ணுவோம், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் கணக்கிடுவோம், ஆனால் பயன்படுத்த மாட்டோம். அப்படி புள்ளி விவரங்களை மட்டும் ஒருவரிடம் கொடுத்தால் அவர்களுக்கு எதுவும் புரியாது. அந்த புள்ளி விவரங்களை வகைப்படுத்தினால் அடுத்தது கிடைப்பது தகவல். அந்த தகவலை ஒருவரிடம் கொடுத்தால் அவருக்கு அது தகவலாக தெரியுமே தவிர அதிலிருந்து என்ன செய்வது என்பது புரியாது. ஆனால் வகைப்படுத்தப்பட்ட புள்ளி விவரம்தான் தகவல். ஆனால் அந்த தகவலிலிருந்து மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, மக்கள் வருமானம் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, ஒரு பொருளின் பயன்பாடு அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, விலைவாசி அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்றெல்லாம் நாம் வகைப்படுத்துவதுதான் அறிவு, நாலேஜ் என்பது. அந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. மக்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எவ்வாறு உயர்த்துவது, அவர்கள் பொருளாதார நிலையை எவ்வாறு மேம்படுத்துவது, அவர்களை எவ்வாறு செழிக்கச் செய்வது, அவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்துவது என்றெல்லாம் யோசித்து களத்திலே சென்று திட்டங்களை செயல்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதுதான் ஞானம் என்பது. புள்ளி விவரத்திலிருந்து தகவலுக்கு சென்று அறிவை பெற்று ஞானமாக மாற்றுகிற போதுதான் அறிவு விரிவு ஆகிறது என்பதை நண்பர் குமரையா அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அறிவை பெறுவதற்கு முன்னால் ஒருவர் தன்னை உணர வேண்டும். தன்னை உணர ஏதும் கேடில்லை என்று திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். சாக்ரட்டிஸ் சொன்னார், உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார். தன்னை ஒருவன் அறிகிற போதுதான் உலகத்தை அறிய முடியும். தன்னை அறியாமல் உலகத்தை அறிய முற்படுவது என்பது கைகள் அழுக்காக வைத்துக்கொண்டு மற்றவற்றை சுத்திகரிக்க நினைப்பதைப் போல. கைகள் சுத்தமாக இருந்தால்தான் மற்றவற்றை நாம் தூய்மைப்படுத்த முடியும். அதைப் போல எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவன்தான் மற்றவற்றை தெளிவாக அறிய முடியும். தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறியாமையை அறிந்து கொள்கிற போதுதான் அவன் அறிவை பெறுவதற்கு தொடங்குவான் என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு விஞ்ஞானிகள் எல்லாம் முதலில் தன்னுடைய உருவத்தை ஒரு பிராணி தெரிந்து கொள்கிறதா என்று பரிசோதனை செய்தார்கள். பல பிராணிகளுக்கு தன்னுடைய உருவமே தெரியாது. அதனால் பிராணிகளுடைய நெற்றியிலே ஒரு சிவப்பு பொட்டு வைத்தார்கள். ரெட் ஸ்பாட் டெக்னிக் என்று அதற்கு பெயர். உதாரணமாக ஒரு சிம்பன்சியின் நெற்றியில் ஒரு சிவப்பு பொட்டு வைத்தார்கள். பிறகு அதை கண்ணாடி முன்னால் நிறுத்தினார்கள். அந்த சிம்பன்சி என்ன செய்கிறது என்று பார்த்தார்கள். அந்த சிம்பன்சி தன்னுடைய நெற்றியில் அந்த சிவப்பு பொட்டு இருக்கிற இடத்தை தொட்டால் அது தன்னுடைய உருவத்தை தெரிந்து கொள்கிறது என்று பெயர். எதிரே இருக்கிற அந்த பிரதிபலிப்பை பார்த்து அது தான் என்று தெரிந்து கொள்கிறது என்பது அறிவில் ஒரு மிக உயர்ந்த படி. அவ்வாறு சிம்பன்சிகள் 100க்கு 100 தெரிந்து கொண்டன. அடுத்தது டால்பின்களிடம் அந்த பரிசோதனையை செய்தார்கள். டால்பின்களும் தங்களை தெரிந்து கொண்டன. உலகத்தில் மனிதனுக்கு அடுத்தபடியாக புத்திசாலியாக இருக்கிற பிராணி டால்பின் என்கிற காரணத்தால் தான் அதை பற்றி பலவிதமான கதைகள் கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் நிலவுகின்றன. அடுத்ததாக யானைக்கு இந்த சிவப்பு புள்ளியை வைத்து பார்த்தார்கள். 3ல் 1 யானை தான் தன்னை அடையாளம் கண்டுபிடித்தது. மேக்பி என்கிற ஒரு பறவைக்கு அதனுடைய சிறகிலே ஒரு மாற்றத்தை செய்து பார்த்தார்கள், அதுவும் கண்டுபிடித்தது. இதிலிருந்து அவர்கள் சொன்னது, இந்த சிம்பன்சிகள், டால்பின்கள், மேக்பிக்கள் போன்றவைகள் எல்லாம் தங்களுடைய உருவத்தை அடையாளம் காண முடிவதாக இருக்கின்றன. இதை நாயிலே ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஆனால் கண்ணாடியின் முன்னால் நிறுத்தினால் அது வேறொரு நாய் என்று நினைத்து கொண்டு குறைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாயை
எல்லா பக்கங்களிலும் கண்ணாடிகள் நிறைந்த ஒரு மாளிகையில் உள்ளே விட்டார்களாம். அது தொடர்ந்து குறைத்து குறைத்து செத்து போய்விட்டதாம். அதனால் தன்னுடைய உருவத்தை அறிந்து கொள்வது என்பது கூட சில விலங்குகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்ததாக மனத்தேற்றம் என்பது தியரி ஆஃப் மைண்ட் என்கின்ற ஒன்று மனிதர்களுக்கு இருப்பதைப் போல மற்ற விலங்குகளுக்கும் இது இருக்கிறதா என்று ஒரு பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த தியரி ஆஃப் மைண்ட் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைப்பதைப் போலவே நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், நான் ஒன்று நினைக்கலாம். நீங்கள் தவறான எண்ணங்களின் பால் வழிநடத்தப்படலாம். நீங்கள் உங்கள் நோக்கங்களை வைத்துக்கொண்டு செயல்படலாம் என்பதை உணர்வதுதான் தியரி ஆஃப் மைண்ட். இது ஒரு குழந்தைக்கு 3 வயதில் தான் தொடங்குகிறது. 5 வயதின் போது அந்த குழந்தை நாம் நினைப்பது வேறு, அவர்கள் நினைப்பது வேறு என்பதை புரிந்து கொள்கிறது. இதை விலங்குகளிடம் செய்தபோது சிம்பன்சிகளிடம் இதை முதலில் செய்தார்கள் என்பதை ராபர்ட் சப்போல்ஸ்கி குறிப்பிடுகிறார். இந்த ராபர்ட் சப்போல்ஸ்கி தான் வரிக்குதிரைகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். மனிதர்கள் தொடர்ந்து பதற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அதனால்தான் வயிற்றுப்புண் வருகிறது என்பதை வரிக்குதிரைகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற நூலில் எழுதினார். அவர் சொன்னார், சிம்பன்சிகளுக்கும் இந்த மனம் பற்றிய கோட்பாடு உண்டு. 2 சிம்பன்சிகளை போட்டு ஒரு சின்ன சிம்பன்சியிடம் முன்னால் ஒரு வாழைப்பழத்தை போட்டால் கண்ணாடி அறையால் அவற்றை பிரித்திருந்தால் அந்த வாழைப்பழத்தை அது எடுக்காது. ஏனென்றால் பெரிய சிம்பன்சி வெளியே வந்தால் பீத்து எடுத்துவிடும் என்பது அதற்கு தெரியும். ஆனால் மரத்தடுப்பு போட்டால் எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிடுகிறது. இதிலிருந்து அதற்கு மனம் என்ற கோட்பாடு உண்டு என்பதை கண்டுபிடித்தார்கள். அதை போலவே டால்பின்களை பார்க்கிற போது அவற்றிற்கு மனம் என்ற கோட்பாடு மட்டுமல்ல, கூட்டு முயற்சி, ஒன்றாக இயங்குகிற முயற்சி ஆகியவையெல்லாம் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார்கள். அதனால்தான் கிரேக்கத்திலே ஒரு புனைவியல் இருக்கிறது. ஏரியான் என்கின்ற ஓர் இசைக்கலைஞன், அவன் ஒரு இசை போட்டியிலே கலந்து கொண்டு கை நிறைய பரிசுகளை வாங்கி கொண்டு கப்பலிலே வருவான். கப்பலிலே இருக்கிற கொள்ளைக்காரர்கள் அவனை கடலிலே தள்ளிவிடுவார்கள். அவன் நான் ஒரு பாட்டு பாடிவிட்டு கீழே குதிக்கிறேன் என்று அவர்களிடம் மன்றாடுவான். அவர்களும் அவனுக்கு அந்த அனுமதியை தருவார்கள். பரிசு பொருள்களை அபகரித்துக் கொள்வதற்குத்தான் இதை செய்கிறார்கள். அவன் ஒரு இனிமையான இசையை தன்னுடைய இசைக்கருவிகளை இசைத்துவிட்டு கடலிலே குதிப்பான். அவன் இசையை கேட்டு டால்பின்கள் எல்லாம் அவனை சுமந்து வந்து கரை சேர்க்கின்றன. அந்த மன்னன் இந்த தகவலை தெரிந்து கொண்டு அந்த கடற்கொள்ளையர்களை எல்லாம் பிடித்து தண்டனைக்கு உட்படுத்தினான் என்று கிரேக்க புனவியலில் உண்டு. ஏனென்றால் டால்பின்களுக்கு இந்த மற்றவர்கள் மனமும் நம்முடைய மனமும் வேறுபட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒன்றாக இயங்குகின்ற அந்த கோட்பாடும் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். சாலி ஆனி பரிசோதனை என்கின்ற ஒன்று உளவியலில் மிகவும் பிரசித்தம். சாலி என்கின்ற ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பொருளை ஒரு பெட்டியில் வைக்கிறது. அது வைத்துவிட்டு போய்விடுகிறது. அடுத்ததாக ஆனி என்கிற குழந்தை வந்து அந்த பொருளை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து விடுகிறது. இப்போது ஒரு குழந்தையை பார்த்து மீண்டும் அங்கே வருகிற சாலி பொருளை எங்கே தேடுவாள் என்று கேட்டால், அது கூடையில் என்று சொன்னால் அதற்கு இன்னும் மனம் என்கின்ற கோட்பாடு உருவாகவில்லை என்று பொருள். அது பெட்டியில்தான் தேடும் என்று சொன்னால் மனம் என்ற கோட்பாடு உருவாகி இருக்கிறது என்று பொருள். அறிவை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சிந்திப்பது மிகவும் முக்கியம். அறிவை பொறுத்தவரை திருவள்ளுவர் அறிவுடைமை என்று 10 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார். 43வது அதிகாரத்தில் இந்த அறிவுடைமை வருகிறது. அதிலே முதல் குறட்பாவில் அவர் சொல்வது அறிவு அற்றம் காக்கும் கருவி. எவன் ஒருவன் அறிவோடு இருக்கிறானோ அவன் கேடுகளை எல்லாம் தவிர்த்து விடுவான். அதே நேரத்தில் அழிக்க முடியாத ஒன்றாக இருப்பது அறிவு என்று குறிப்பிடுகிறார். அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனால் யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். சிலர் பயன்படுத்துகிறார்கள், பலர் பத்திரப்படுத்துகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்குள் இருக்கிற வேறுபாடு. எனவே அறிவை நாம்
கேடுகளை தவிர்க்கின்ற ஒன்றாக பயன்படுத்த முடியும். அடுத்த குறட்பாவில் நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்கிறார். அறிவு என்பதே நல்லவற்றிற்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தினால் அது பிறழ்ந்த அறிவு, பெர்வர்டட் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், பிறழ்ந்த அறிவாக மாறிவிடும். அது மனிதர்களை அழிப்பதற்காக, மனிதர்களை சிதைப்பதற்காக, பொருட்களை உடைப்பதற்காக, மானுடத்தை சீர்குலைப்பதற்காக பயன்பட்டால் அது நன்றின் பால் உய்ப்பது அறிவல்ல. எனவே அறிவு என்பது நல்ல நோக்கங்களுக்காக பயன்பட வேண்டியதாகத்தான் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னார். மூன்றாவதிலே ஓர் அறிவியல் நுட்பத்தோடு சொல்கிறார். அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இன்னொரு குறளிலே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று குறிப்பிடுகிறார். எப்பொருள் யார் யார் வாய், நமக்கு வேண்டியவர்கள் ஒருவர் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆங்கிலத்தில் ஹேலோ எஃபெக்ட் என்று ஒன்று உண்டு. உதாரணமாக, சிவப்பாக இருந்தால் அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று நினைப்பவர்கள் உண்டு. கை வைத்த பனியன் போட்டால் அவர் நல்லவர் என்கின்ற கருத்து உண்டு. இப்பெல்லாம் அந்த ஒளிவட்ட விளைவினால் வருகின்ற ஒன்று. அதனால் நாம் சிலர் நமக்கு பிடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. அவர்களே சொன்னாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நம் அறிவுக்கு பொருந்துகிறதா, பகுத்தறிவுடன் அது ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். யாரோ ஒருவர் சொன்னார், அவர் பெரிய விஞ்ஞானி என்றால் அவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற எந்த விதமான பொருளும் இல்லை. அதனால்தான் புத்தர் சொன்னார், நானே சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், தயவு செய்து உங்கள் அறிவினால் அதை பரிசோதனை செய்யுங்கள், உங்களுக்கு அது ஒப்புதலாக இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் புத்தர். திருவள்ளுவர் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்வது, நான் சொன்னதை கூட நீங்கள் மெய்ப்பொருளாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான். நாம் இதிகாசத்திலே பார்த்திருக்கிறோம். யுதிஷ்டிரன் சொன்ன ஒரே காரணத்தால் அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக நினைத்துதான் இளைத்து போய் குன்றி போய் துரோணர் மரணத்தை தழுவுகிறார். அவர் யுதிஷ்டிரர் சொல்லியிருந்தாலும் அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கிறானா என்று களத்தில் சென்று பார்த்திருந்தால் உயிரிழந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் களத்துக்கு செல்லாமல் விட்டுவிட்டார். அதனால்தான் அதிகாரிகள் களத்துக்கு செல்ல வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். சரிபார்க்க வேண்டும். ஏனென்றால் சார்நிலை அலுவலர்கள் சொல்லுகிற புள்ளி விவரம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அவர்கள் கடைக்கால் அளவிற்கு கட்டடம் வந்தால் கூரை போட்டு விட்டது என்று ஆய்விலே சொல்லுவார்கள். அதை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்தால்தான் அது உண்மையா என்பது நமக்கு தெரியும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்பது ராமாயணத்திலே வருகிறது. தசரதன் தூரத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது உடனே அது யானை தான் தண்ணீர் அருந்துகிறது என்று நினைத்து விட்டான். அவன் அருகே சென்று பார்த்திருந்தால் யானை அந்த தண்ணீரை அருந்தவில்லை. ஒரு சிறுவன் தன் பெற்றோருக்காக தண்ணீரை மொண்டு கொண்டு செல்கிறான் என்பதை தெரிந்து வைத்திருப்பான். எனவே இந்த இரண்டு குறட்பாக்களும் அறிவை வெளிப்படுத்துகின்றவாக இருக்கின்றன. அறிவின் பயன் என்ன? நான் படித்திருக்கிறேன், நிறைய தெரியும், என் பெயருக்கு பின்னால் பட்டங்கள் இருக்கின்றன. நான் பலரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய பெயர் அட்டையை கொடுப்பார்கள். பின்பக்கம் நிறைய படிப்புகள் எல்லாம் இருக்கும். நிறைய படித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்ததை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக சொல்லாவிட்டால் அதனால் என்ன பயன்? சரி, அடுத்தவர்கள் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அதனால் என்ன பயன்? அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், அறிவு என்பது நீங்கள் படித்ததை அடுத்தவர்களுக்கு புரிகிற வகையில் எளிமையாக சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் பொருளை செலவாக சொல்லி செய்தல் பிறன்வாய் நுண்பொருள் காண்பதறிவு என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் கூறுகிறார், அறிவுடையவர்கள் மிக மகத்தான மனிதர்களை, மேன்மையானவர்களை தனதாக்கி கொள்வார்கள். அதுதான் அறிவுடைய நோக்கம். நாம் மேன்மையானவர்களையெல்லாம் நம் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள், அறிவுடையவர்கள்
மேன்மக்களோடு சேர்ந்து ஒழுகுவார்கள். அவர்களுடைய குணங்களை பார்த்து அவர்களைப் போல நாமும் பழக வேண்டும் என்றும் அவர்களைப் போல நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செயல்படுவார்கள். அவர் இன்னொன்றையும் கூறுகிறார், அறிவுடையவர்கள் எப்போதுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள். அவர்கள் பயப்பட வேண்டியதற்கு அஞ்சித்தான் தீர வேண்டும். தன் நேர்மைக்கு ஒரு பங்கம் வரும் என்றால், தூய்மைக்கு ஓர் இழுக்கு வரும் என்றால், தன் பெயருக்கு ஓர் களங்கம் வரும் என்றால் அதற்கு அஞ்சித்தான் சீர வேண்டும். அஞ்சாமல் இருக்க முடியாததற்கு அதற்கு அஞ்ச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இறுதியாக சொல்கிறார், அறிவுடையவர்கள் எல்லாம் உடையவர்கள். அறிவில்லாதவர்களிடம் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் எதுவும் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள். நாம் பார்க்கிறோம், சிலர் நிறைய செல்வம் வைத்திருப்பார்கள், பெற்றோரிடமிருந்து அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்கின்ற அறிவு இல்லாத காரணத்தால் அடுத்த தலைமுறையிலேயே அவர்கள் ஏழ்மையை தழுவுவதாக ஆகிவிடும். அதனால்தான் அறிவு உள்ளவன் கிடைத்ததை பெருக்க தெரிந்தவன். அது மட்டுமல்ல, அறிவு உடையவன் குறைந்ததை வைத்துக்கொண்டே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் தெரிவான். ஏனென்றால் அவனுடைய அறிவு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைய பயன்படுமே தவிர பணம் ஈட்டுவது ஒன்றுதான் வாழ்க்கை என்கின்ற எண்ணத்தை ஒருபோதும் ஏற்படுத்தாது. அதனால்தான் அறிவுடைய எல்லாம் உடையார் என்று குறிப்பிட்டார். இப்படி திருவள்ளுவர் 10 குறட்பாக்களில் அறிவுக்கான தெளிவை கூறியிருக்கிறார். சரி, எப்படிப்பட்ட அறிவை நாம் அடைய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இலக்கிய அறிவு, இலக்கியங்களை படிப்பதால் நாம் இலக்கிய அறிவை பெறுகிறோம். எதற்காக இலக்கியங்களை படிக்க வேண்டும்? ஜெயகாந்தனுடைய நூல்களை படித்தால் ஒரு சாதாரண மனிதன் கூட கம்பீரமாக இருப்பதை பார்க்க முடியும். அடுத்த நாளிலிருந்து ஒரு சாதாரண மனிதனை பார்த்தால் அவனை மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றும். ஒரு ரிக்ஷா எடுக்கிறவனை பார்த்தால் அவர்களும் மனிதர்கள்தான், அவர்கள் பண்புள்ளவர்கள் என்று அழைப்பதற்கு தோன்றும். இங்கே திரு துரைராஜ் அவர்கள் ஒரு தூய்மை பணியாளர் தங்கத்தை எடுத்து கொடுத்ததால் அவரை பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். நான் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது இந்த வட சென்னையை சார்ந்த மேரி என்கிற பெண்மணி ஒரு தங்கத்துண்டு குப்பையில் கிடைந்ததை உரியவரிடம் சென்று ஒப்படைத்தார். அதை படித்த பிறகு அவரை அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி நான் தலைமைச் செயலகத்தில் அவருக்கு சிறப்பு செய்தேன். அதோடு நின்றுவிடவில்லை, அவருடைய மகனுக்கும் அண்ணா மேலாண்மை நிலையத்தில் ஒரு பணியை போட்டு கொடுத்தேன். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இலக்கியம் படிக்கிற போதுதான் எளிய மக்களை நாம் நேசிக்க முடியும், அவர்களை நாம் பண்போடு நடத்த முடியும். சங்க இலக்கியங்களை படிக்கிற போதுதான் நாம் எவ்வளவு செறிவாக வாழ வேண்டும், இயற்கை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர முடியும். இன்று தாவரவியல் படிக்கிற மாணவர்களிடம் கூட 99 மலர்களின் பெயரை சொல் என்றால் தெரியாது. ஆனால் கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் 99 மலர்களின் பெயரை வரிசையாக சொன்னார். அவற்றின் தாவரையியல் பெயர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து செம்மொழி மாநாட்டு மலரில் அவற்றை படங்களோடு வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அதனால் சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். சிலப்பதிகாரத்தை படித்தால்தான் எவ்வாறு நீதி பரிபாலனம் செய்ய முடியும் என்பதை உணர முடியும். நீங்கள் மணிமேகலையை படித்தால்தான் அற உணர்வோடு எப்படி திகழ முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். டால்ஸ்டாயை படித்தால்தான் மனித நேயத்தோடு ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள முடியும் என்பதை உணர முடியும். அவருடைய அற்புதமான ஒரு நூல் உண்டு, அதுதான் ரிசரக்ஷன். குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் தான் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்காக எடுக்கிற முயற்சி தான் 1000 பக்கங்கள் கொண்ட புத்துயிர் என்கின்ற அந்த நாடகம். அதை வாசித்தால் நீங்கள் 2 நாட்களுக்கு தூங்க முடியாது. அப்படி அற்புதமான நூல்களை எல்லாம் வாசித்து இலக்கியங்களை படித்து பாரதியாரின் கவிதைகளை புரிந்து கொண்டு பாரதிதாசனின் தமிழை உறிஞ்சிக்கொண்டு நீங்கள் பெறுகிற அறிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, ரசவாதம் செய்வதற்காக, உங்களிடம் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் அகற்றுவதற்காக, இன்னும் வானவீதியிலே சிறகுகளை விரித்து பறப்பதற்காக உதவும். நீங்கள் மாப்பசாரின் கதையை படித்தால்தான்
எதற்காகவும் இரவல் வாங்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தால்தான் மகத்தான மனிதன் கூட ஒரு சின்ன தவறு செய்தால் மலையிலிருந்து உருட்டிவிடப்படுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஃபாஸ்டஸை படித்தால்தான் நிறைய அறிவு பெற்றால் மட்டும் போதாது, சலனங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பேக்கனை படித்தால்தான் சில புத்தகங்களை வெறுமனே வாசிக்கக்கூடாது, படித்து ஜீரணம் செய்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர முடியும். மில்டனை படித்தால்தான் சொர்க்கம் என்பது வெளியே இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்தைத்தான் சொர்க்கமாகவோ நரகமாகவோ ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் வேர்ட்ஸ்வர்த்தை படித்தால்தான் டேஃபடில் மலர்களை ரசிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கோல்ரிட்ஜை படித்தால்தான் எந்த உயிருக்கும் தீங்கிழைக்கக்கூடாது என்று ஏன்ஷியன் மெரைனர் என்கிற அந்த புத்தகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பேசும் கல் என்கிற அந்த சிறுகதையை படித்தால்தான் நீங்கள் எந்த இயற்கையும் பாழ்படுத்தக்கூடாது, அது தன் இயல்பை இழந்துவிடும் என்பதை உணர முடியும். ஜெயமோகனின் சோற்று கணக்கை படித்தால்தான் அடுத்தவர்களுக்கு சோறு போடுவதை ஒருபோதும் கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் இலக்கிய அறிவை நீங்கள் பெறுவதற்கு இலக்கியங்களை வாசிக்க வேண்டும். சரித்திர அறிவு, நீங்கள் வரலாற்றை வாசிக்கிற போது மன்னர்களின் வரலாற்றை மட்டும் வாசிக்காதீர்கள், சக்கரவர்த்திகளின் சிம்மாசனங்களை மட்டும் வாசிக்காதீர்கள், சாமானியவனுடைய வாழ்க்கை பாருங்கள். செவ்விந்தியர்கள் இடம்பெயர்த்த போது ஏற்பட்ட அவருடைய கண்ணீரின் கால் தடங்களை படியுங்கள். அடிமைகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் இருந்து கப்பல்களில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட போதும், கசையடியால் அவர்கள் வேலை வாங்கப்பட்ட போதும், அவர்கள் கால் விரல் துண்டிக்கப்பட்ட போதும், அவர்கள் வாரிசுகள் கொடுமைப்படுத்தப்பட்ட போதும் எவ்வளவு துயரம் அடைந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சரித்திரத்தை படித்துத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எளிய மக்கள் ஒரு காலத்திலே பாதிக்கப்பட்டார்கள், கடுமையான வரிகளெல்லாம் விதிக்கப்பட்டன என்பதை நீங்கள் சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்காக வாழ்ந்த மன்னர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி தலைவர்கள் என்பவர்கள் பிறப்பினால் வரவில்லை, திறமையினால் வளர்ந்தார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நிச்சயமாக வரலாற்றை படிப்பது அவசியம். நீங்கள் பொருளாதாரத்தை படிக்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 மிதிவண்டிகள் இருந்தாலே அந்த வீடு பணக்கார வீடு. ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் 4 கார்கள் நிற்கிற அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் வேறு திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் படிக்கிற போது பணத்தின் மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி வரவு செலவு பட்டியல் தயாரிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பற்றாக்குறை பட்ஜெட் என்றால் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு காலத்திலே வங்காளத்திலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அது உணவு உற்பத்தி இல்லாததால் அல்ல, விளைந்த தானியங்கள் எல்லாம் இங்கிலாந்திலே இருக்கிற சிப்பாய்களுடைய உணவுக்காக எடுத்து செல்லப்பட்ட காரணத்தால் வங்காளத்திலே மனிதர்களாக உருவாக்கிய பஞ்சத்தினால் பலர் மடிந்து போனார்கள். அப்போது வங்காளத்திலே மக்கள் மடிகிறார்கள், தானியங்களை நாம் அனுப்ப வேண்டும் என்று ஒருவர் குறிப்பு எழுதி வைத்த போது சர்ச்சில் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. அப்படி இந்தியாவிலே மக்கள் செத்தால் ஏன் காந்தி இன்னும் சாகவில்லை என்று கேட்டதாக. நீங்கள் மிசோரத்திலே திடீரென மூங்கில்கள் எல்லாம் பூத்துவிட்டன, அதனால் எலிகளின் எண்ணிக்கை அதிகமாயின, அவை தானியங்களை எல்லாம் தின்று தீர்த்தன. அப்போது உரிய நேரத்தில் அங்கே தானியங்கள் அனுப்பப்படாத காரணத்தால் தான் ஒரு புரட்சி படை உருவானது. எனவே நாம் வீரங்களிகளில் மட்டும் புரட்சி வருவதில்லை, மூங்கில்களிலும் புரட்சி வரும், புல்லாங்குழல்களிலும் புரட்சி வரும் என்பதை நாம் அவ்வாறு பொருளாதாரத்தை பற்றி படிக்கிற போது புரிந்து கொள்ளலாம். சட்டத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரியில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடிப்படை கடமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன, ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தை எவ்வாறு உருவாக்க முடியும், மாநிலத்தின் சம்மதத்தோடு உருவாக்க முடியுமா, சம்மதம் இல்லாமல் உருவாக்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் படிக்க வேண்டும்.
அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளை மாற்றக்கூடாது என்று கேசவானந்த் பாரதி என்கின்ற வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய அடிப்படை கூறுகள் மாற்றப்படாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம். மொழியியல் அறிவையும் பெற்றிருக்க வேண்டும். நம் தமிழ் மொழியின் சிறப்பு என்ன? சிறப்பு எழுத்துக்கள் ர, ந போன்றவை. இந்த மொழியின் சொற்றொடர்கள் எப்படி இருக்கின்றன? மற்ற மொழிகளோடு ஒப்பிடுகிற போது தமிழ் மொழி எவ்வாறு இயங்குகிறது? தமிழ் மொழியியல் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே சொற்களுக்கு எதிர்காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, இறந்த காலம் உண்டு. ஆனால் ஆங்கிலத்தில் இறந்த காலமும் நிகழ்காலமும் உண்டு, ஆனால் எதிர்காலம் இல்லை. ஏனென்றால் இன்னொன்றை சேர்த்தால்தான் எதிர்காலம் வரும். கம், கேம், வில் கம் என்று எழுத வேண்டும். அந்த வில்லை போட்டால்தான் நாம் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, நம் மொழி குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, உலக மொழி குடும்பங்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு, எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மொழியியல் அறிவு மிகவும் தேவை. அடுத்தது பண்பாட்டு அறிவு. நம்முடைய பண்பாட்டை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் எப்படி விருந்தோம்பல் இருந்தது? விருந்து என்றால் உறவினர்கள் அல்ல, சித்தப்பா மகனும் அத்தை மகளும் அல்ல, அறியாதவர்கள் தான் தமிழ்நாட்டில் விருந்தினர்களாக கருதப்பட்டார்கள். உங்கள் இல்லத்துக்கு வருகிறவர்களெல்லாம் விருந்தினர்கள் தான். அவர்களுக்கு நீங்கள் யாழை அடகு வைத்து, வாளை அடகு வைத்து உணவு உண்பதற்கு வசதிகள் செய்ய வேண்டும் என்பதை பண்பாட்டில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். வீரம் எப்படிப்பட்டது இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகனை போர்க்களத்தில் இழந்தால் அவன் முதுகிலே கத்தி பாய்ந்திருக்கிறதா அல்லது நெஞ்சிலே வேல் பாய்ந்திருக்கிறதா என்று பார்க்கிற தாய்மார்கள் இருந்தார்கள். வீரமரணம் அடைந்தவர்களை நடுகள் இட்டு கொண்டாடி வழிபட்டார்கள் தமிழர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். துணிச்சலோடு எப்படி வாழ வேண்டும், மானத்தோடு எப்படி வாழ வேண்டும். தண்ணீரை குடிப்பதற்கு கேட்டு சிறைச்சாலையில் காவலன் கொடுக்கவில்லை என்பதற்காக உண்ணா நோன்பு இறந்தவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் பண்பாட்டை பற்றிய அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். பண்பாட்டின் அறிவு தெரிந்தால்தான் நாமும் பண்பாடோடு நடந்து கொள்ள முடியும். நம் சக மனிதர்களை நேசிக்க முடியும். நாம் அவர்களிடம் அன்பு காட்ட முடியும், நட்பு காட்ட முடியும். இவற்றிற்கெல்லாம் பண்பாடு பற்றிய அறிவு தேவை. அடுத்தது நாகரிகம் பற்றிய அறிவு. நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் என்ன வேறுபாடு? நாகரிகம் என்பது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பண்பாடு என்பது வீதியையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது. அதுதான் வேறுபாடு. நாம் எப்படி வீடு கட்டினோம், நாம் எப்படி உடை உடுக்க தொடங்கினோம். ஒரு காலத்தில் நம்மிடம் தைத்த உடைகள் இல்லை, கால் சட்டைகள் இல்லை. விஜயநகர பேரரசு இங்கே வந்த பிறகுதான் கால் சட்டைகள் தைக்கிற வழக்கம் உண்டானது. நம் உணவிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நாகரிகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். அடுத்ததாக உணர்வை பற்றிய அறிவு. உணர்வு என்றால் நம்முடைய உணர்ச்சிகள் எப்படி உண்டாகின்றன. மனிதன் ஒரு ஆபத்தை சந்தித்தால் ஒன்று அவன் எதிர்க்கிறான் அல்லது ஓடுகிறான். ஏன் இது ஏற்படுகிறது? அவனுக்கு கோபம் ஏன் ஏற்படுகிறது? அச்சம் ஏன் ஏற்படுகிறது? அவனுக்கு விரக்தி ஏன் ஏற்படுகிறது? அவனுக்கு எப்படி மன அழுத்தம் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் உணர்ச்சிகளை பற்றிய அறிவு. எவன் ஒருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறானோ அவன் மற்றவர்களை எளிதில் சந்தித்து அவர்களிடம் வெற்றியை சாதித்துக் கொள்கிறான். அதனால் உணர்ச்சிகளை பற்றிய அறிவு முக்கியம். அடுத்ததாக உணவை பற்றிய அறிவு. நம்முடைய உணவிலே என்ன சத்து இருக்கிறது, எதை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. இப்போது நீங்கள் எந்த உணவகத்திற்கு சென்றாலும் எது உடலுக்கு அதிக கேடு விளைவிக்குமோ அதுதான் அதிகமாக விற்பனையாகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவதால் என்ன கோளாறுகள் ஏற்படும்? துரித உணவை சாப்பிடுவதால் உங்கள் குடல் எப்படி பாதிக்கப்படும்? நான் ஹவு நாட் டு டை என்கிற புத்தகத்தை வாசித்தேன். அதிலே ஒரு தகவல் இருக்கிறது. நீங்கள் அதிக பழங்களையும் காய்கறிகளையும் நார்ச்சத்து உள்ள உணவையும் சாப்பிட்டால் உங்களுக்கு புற்றுநோய் கூட வராது, உங்களுக்கு அல்சைமர் வராது, உங்களுக்கு ஞாபக மறதி வராது. எனவே நாம் சாப்பிடுகிற உணவில் சத்து இருக்கிறதா, வைட்டமின் இருக்கிறதா, அதிலே புரதம் இருக்கிறதா, அதிலே கொழுப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உண்பதுதான்
உணவை பற்றிய அறிவு. முதலில் நாம் எதை சாப்பிடுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் சாப்பிடுவது நமக்கு நல்லதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதோடு எவ்வளவு சாப்பிடலாம் என்பதையும் வரையறை செய்து கொள்ள முடியும். மகத்தான மனிதர்கள் கூட உணவை சரியாக உண்ணாத காரணத்தால் மடிந்து போகிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். கீட்ஸினுடைய கல்லறையில் ஒரு வாசகம் இருந்ததாக நான் படித்திருக்கிறேன். இந்த மனிதன் தன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தாத காரணத்தால் தான் இறந்து போனார் என்று. அதைப் போல எண்ணற்றோர் இறந்து போவதற்கு காரணம் உணவை பற்றிய அறிவு இல்லாததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அறிவியல் பற்றிய அறிவு. இந்த உலகம் எப்படி தோன்றியது, நாம் எப்படி தோன்றினோம், பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன, பலருக்கு இன்னும் புரிவதில்லை. சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எப்படி மனிதன் படிப்படியாக முன்னேறினான், எப்போது பேச கற்றான், எப்போது வேளாண்மையை கற்றான் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது அறிவியல் அறிவு. அதே போல மரபுக்கூறு என்றால் என்ன, எந்த நோய்கள் மரபுக்கூறால் வருகின்றன, ஏன் ஆண்களுக்கு மட்டும் வழுக்கை வருகிறது, ஏன் ஆண்களுக்கு மட்டும் இரவிலே பார்வையற்ற தன்மை வருகின்றன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவியலை படிக்க வேண்டும். ஒரு தாவரவியலை படித்தால்தான் செடிகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உயிரியலை படித்தால்தான் விலங்குகளை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வேதியியலை படித்தால்தான் ரசாயனங்கள் எவ்வாறு செயல்புரிகின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இயற்பியலை படித்தால்தான் வண்ணங்களை பற்றியும் ஒளிகளை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படி அறிவியல் அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அடுத்ததாக நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று காலமுறை மாற்றம் என்பது. இன்று உலகம் முழுவதுமே காலமுறை மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறுகிய நேரத்தில் அதிக அளவிற்கு மழை பெய்கிறது. இதனால் மாநகரங்களெல்லாம் தண்ணீர் சூழப்பட்டு காட்சியளிக்கின்றன. ஓராண்டு பெய்கிற மழை 10 நாட்களில் பெய்து தீர்க்கிறது. ஒரு மாதத்தில் பெய்கிற மழை ஒரு நாளில் பெய்கிறது. இதனால் அந்த தண்ணீர் செல்ல வழி இல்லை. தண்ணீர் செல்கிற வழிகளிலெல்லாம் நாங்கள் கட்டடங்களை கட்டி வைத்திருக்கிறோம், நாங்கள் அவற்றை ஆக்கிரமித்திருக்கிறோம். இதனால் அந்த தண்ணீர் செல்ல முடியாதில்லை. உலகம் வெப்பமயமாக ஆகிக் கொண்டிருக்கிறது, நாம் அப்பமயமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வாரம் வரை நாம் பனியினால் பரிதவித்தோம், இன்று வெயிலால் நாம் காய்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் காலமுறை மாற்றத்தினால். பூட்டானில் அந்த பிரதம மந்திரி ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார். மற்றவர்களெல்லாம் கார்பன் நியூட்ரல் என்று சொல்வார்கள், ஆனால் நாங்கள் பூட்டானிலே கார்பன் நெகட்டிவ் என்பதை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களிடம் 60% வனங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். எனவே நாம் இந்த காலமுறை மாற்றத்தை எவ்வாறு சந்திப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கு அதை பற்றிய அறிவு நமக்கு தேவை. மாசு எப்படி ஏற்படுகிறது? நாம் அனைவருமே தொடர்ந்து இந்த இயற்கையில் மாசு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்று மாநகரங்களில் ஓடுகின்ற வாகனங்கள் உமிழ்கின்ற கார்பன் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவற்றை உறிஞ்சிக் கொள்வதற்கு போதிய அளவிற்கு மரங்கள் நம்மிடம் இல்லை. அது மட்டும் இல்லை, காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, மண் மாசுபடுகிறது. ரசாயன பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதால் சில நேரங்களில் பூச்சிகள் கூட எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்கின்றன. அதனால் எவ்வளவு மருந்து அடித்தாலும் அவை சாவதில்லை. ஒரு காலத்தில் நம் வீட்டிலே சில கொசு விரட்டிகளை வைத்தால் கொசுக்கள் வராது. இப்போது அவற்றை தான் அதிகம் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவற்றின் மனத்தை அவையும் ரசிக்க ஆரம்பித்து விட்டன. அந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிற போது நாம் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது? இன்று காற்றிலே பேசுவதனால் மக்களுடைய சத்தம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டிலே அமைதியே இல்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் கணனி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டில் இருக்கிற 4 பேரும் 4 பேரோடு கைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே கிரைண்டர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அருகிலேயே மிக்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு இடத்தில் வாஷிங் மிஷின் ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை சத்தங்கள் காதிலே விழுந்தால் நாம் 12,000 ஹெர்ட்ஸ் வரை கேட்கலாம் என்று சொன்னேன். அது 5,000 குறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் அதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். அதை போலவே சுற்றுச்சூழலை பற்றியும் வனங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுதான் நினைத்தாலும்
இயற்கை உற்பத்தி செய்கிற ஒரு மரத்தை போல செயற்கையாக செய்ய முடியாது. ஏனென்றால் இயற்கையாக உற்பத்தி செய்கிற ஒரு மரம் வீரியம் மிக்கதாக இருக்கும். இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் நட்ட மரங்களை விட மண்ணே நட்ட மரங்கள் தான் அதிகம். கரங்கள் நட்ட மரங்களை விட காற்றே நட்ட மரங்கள் தான் அதிகம். அப்படி மரங்களெல்லாம் நடப்பட வேண்டுமென்றால், மரங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு நமக்கு தேவை. மண் சார்ந்த மரங்களை நாம் நடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி, இந்த வளாகத்தில் மண் சார்ந்த மரங்கள் தான் தட்டுப்படுகின்றன. அப்படி மண் சார்ந்த மரங்களை நட்டால் அவர் கார்பனை உறிஞ்சிக்கொள்ளும். இப்போது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வாயு காற்று மண்டலத்தில் 0.03% தான் இருக்க வேண்டும். அது அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அதிகரித்தால் பனிமலைகள் எல்லாம் உருகும். அதற்கு பிறகு பசுமை வாயுக்கள் அதிகமாகும். கடல் மட்டம் உயரும். கடல் அரிப்பு ஏற்படும். இதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படும். தோலிலே புற்றுநோய் போன்றவை தோன்றும். வெப்பம் அதிகரிக்கும். இவற்றையெல்லாம் மனத்தில் வைத்து மரங்களை பாதுகாப்ப, தாவரங்களை பாதுகாக்க, வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த காடுகளை எல்லாம் பட்டாக்கத்தியுடன் பங்களாவை பாதுகாக்கிற கூர்காவை போல வனவிலங்குகள் தான் பாதுகாத்து வந்தன என்பதை நாம் உணர வேண்டும். எனவே வனங்களை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் நாம் அறிவை பெற வேண்டும். அடுத்தது மானுடவியலை பற்றிய அறிவு. மனிதர்கள் இனக்குடிகளாக எப்படி இருந்தார்கள்? தமிழ் நிலமே இனக்குடிகளை பற்றிய வரலாறைத்தான் சங்க இலக்கியத்திலே பாடுகிறது. குறிஞ்சி எப்படி இனக்குடியாக இருந்தது, முல்லை எப்படி இருந்தது, நெய்தல் எப்படி இருந்தது என்பதை நாம் வாசிக்கின்றோம். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? அவர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் தெரிந்து வைத்திருந்தார்கள்? அவர்கள் எப்படி வன்முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? நீங்கள் குறிஞ்சி நிலத்திலே இருக்கிற விவசாயத்தை பற்றி படித்தால், யானைகள் வந்தால் அவர்கள் தீப்பந்தங்களை வைத்து துரத்துவார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் அந்த யானைக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார்கள். ஊராளி என்கின்ற ஒரு இனக்குடியினரை பற்றி அண்மையில் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். யானை வந்தால் அவர்கள் அந்த யானையை எப்படி விரட்டுவார்கள் என்பதை படித்தபோது எனக்கு வியப்பு ஏற்பட்டது. அவர்கள் யானையிடம் கொஞ்சமாக உண்டுவிட்டு நீ சென்று விடு, நாங்களும் உண்ண வேண்டும் என்று சொல்வார்களாம். அந்த அளவிற்கு அந்த யானையோடு அவர்கள் இணக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். கிளிகள் வந்தால் விரட்டுவார்கள், அந்த கிளிகளை துன்புறுத்த மாட்டார்கள். இப்படி இனக்குடிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பப்பா நியூ கினியா என்கிற இடத்தில் ஃபோரே என்கிற ஒரு இனக்குடி இருந்தார். அங்கே ஒரு இறந்து போனால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அந்த இறந்து போனவருடைய உடலை உண்ண வேண்டும். பெண்கள் தான் மூளையை உண்ண வேண்டும். இப்படி உண்பதால் அவர்களுக்கு மிகப்பெரிய நோய் வந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி இனக்குடிகளை பற்றி அறிந்து கொள்வதும், மானுடம் எப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் மானுடவியலை நாம் படிக்க வேண்டும். சமூகவியலை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குடும்பம் என்பதே சமூக ரீதியான ஒரு நிறுவனம். எப்படி சொத்து உருவானது, எப்படி சமூகம் உருவானது, சமூகத்தின் கட்டுக்கோப்பு என்ன, அவற்றின் பழக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் எப்படி உருவானது? ஒரு காலத்தில் இரத்த சம்பந்தமான உறவுகளிலிருந்து மனிதன் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலையை எப்படி அடைந்தான்? பெண்ணாதிக்க சமுதாயமாக இருந்தது, எப்போது ஆணாதிக்க சமுதாயமாக ஆனது? ஆணாதிக்க சமுதாயமாக ஆனதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் சமூகவியலை படிக்க வேண்டும். எனவே சமூக அறிவும் தேவை. அடுத்ததாக மிகவும் முக்கியம், நாமெல்லாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒன்று நிதி பற்றிய அறிவு. எப்படி சிக்கனமாக இருக்க வேண்டும், எதிலே முதலீடு செய்ய வேண்டும், எவ்வாறு நிதியை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு வரியை தவிர்க்கலாம், வரி ஏய்ப்பு என்றால் என்ன, வரி தவிர்ப்பு என்றால் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நிதி மேலாண்மை தேவை. இது தெரியாததால் தான் தொடர்ந்து எத்தனை மோசடி நிறுவனங்கள் வந்தாலும் அவற்றில் முதலீடு செய்து பிறகு அரசாங்கத்தின் கதவுகளை பலர் தட்டுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. நாளைக்கே ஒரு 30% என்று வந்தால் ஒரு பெரிய வரிசையில் நின்று முதலீடு செய்வதற்கு மக்கள் தயாராக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு நிதி பற்றிய அறிவு இல்லாத காரணத்தால் தான்.
நிர்வாகம் பற்றிய அறிவும் மிகவும் முக்கியம். ஏனென்றால் எந்த பணி யாருக்கு உரியது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனு கொடுத்தால் மட்டும் ஒரு செயல் நடந்து விடாது. எவ்வாறு யாரிடம் அணுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாக நடைமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். எவற்றிற்கு நாம் மனு கொடுத்தால் பயன் இருக்கும் என்பதையும் யாரை அணுக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வதும் நிர்வாகத்தின் முக்கியமான ஒரு கூறு என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக வாழ்வியல் பற்றிய அறிவு. வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான். மகிழ்ச்சியை நாம் தியாகம் செய்துவிட்டு எதை பெற்றாலும் அதனால் பயனில்லை. மிகப்பெரிய பதவியை பெற்றும் மகிழ்ச்சி இல்லை என்றால் அதனால் என்ன பயன் என்பதை உணர்த்துவதற்கு நம்மிடம் நிறைய கதைகள் இருக்கின்றன. ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மன்னன் அரசாட்சியை செய்கிறான். ஆனால் அவனுக்கு எப்போதும் துன்பம், எப்போதும் துயரம். ஒரு நாள் அவன் ஒரு முனிவரை காட்டிலே சந்தித்து, என் அரசாட்சி எனக்கு துன்பம் தருவதாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை, அரச பதவியில் என்னை உட்கார்ந்து வைத்துவிடு, நான் சொல்வதை மட்டும் நீ செய் என்கிறார். அவருக்கு அரச பதவி. ஆனால் அவர் சொல்வதையெல்லாம் இவன் செய்கிறான். எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த துறவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாள் துறவியை பார்த்து கேட்டான், எனக்கு அரச பதவி இருந்தபோது நான் துன்பமாக இருந்தேன், நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அரசர் சொன்னார், இந்த பதவி பறிபோய் விடுமோ என்று நினைத்தாய், அதனால் துன்பமாக இருந்தாய். எனக்கு இது போனால் என்ன வந்தால் என்ன என்று இருக்கிறேன், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. எனவே எந்த காலகட்டத்திலும் மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மை. மகிழ்ச்சி என்றால் என்ன? நட்பு என்றால் என்ன? உறவு என்றால் என்ன? எப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் பழகுவது, எப்படி வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது, எப்படி அடுத்தவர்களுக்கு உதவி புரிவது, எப்படி பரோபகாரம் செய்வது, ஒப்புரவுடன் திகழ்வது என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் வாழ்வியல் பற்றிய அறிவு. அடுத்தது ஆன்மீகம் பற்றிய அறிவு. ஆன்மீகம் என்றால் நாம் நினைத்து கொள்வதைப் போல மதங்களை பற்றிய அறிவு அல்ல, சாமி கும்பிடுவதல்ல ஆன்மீகம். வாழ்க்கையை எவ்வாறு ரசிக்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி மேன்மையாக நடத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லோரையும் நேசிப்பதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய சாரம். யாரையும் வெறுக்காமல் எல்லோரையும் நேசிப்பது என்று சொன்னால் உயிர்களை கூட நேசிப்பது ஆன்மீகத்தின் ஒரு பகுதி. நீங்கள் தம்மபதத்தை படிக்க வேண்டும், நீங்கள் லாவோட்சுவை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புத்தருடைய கோட்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் நபிகள் நாயகம் வாழ்ந்த வாழ்க்கையின் சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுநாதர் சொன்ன அறிவுரைகளின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் நீங்கள் அவற்றை உள்வாங்கிக் கொள்கிற போதுதான் உண்மையான ஆன்மீகம் இருக்கும். அந்த ஆன்மீக அறிவை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வது மிகவும் முக்கியம் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக அறம் பற்றிய அறிவு. மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான், கூட்டமாக வாழ்ந்தபோது அவனுடைய நெறி எப்படி இருந்தது, அவன் கும்பலாக ஆனபோது என்ன ஆயிற்று, அவன் தனிப்பட்ட குடும்பத்தை ஏற்படுத்தி கொள்கிற போது எப்படி சட்டங்களை செய்தான், எப்படி மரபு ரீதியாக இருந்தவை பின்னால் மாறின, சட்டமாக மாறின. மனிதன் இயல்பிலேயே அற உணர்வோடு இருப்பவன் தானா, நீதி, நேர்மை, நியாயம் ஆகியவை எப்படி பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதுதான் அற உணர்வு. அதனால்தான் நான் சொன்னேன், சிலப்பதிகாரத்தை படிக்கிற போது தான் குற்றம் புரிந்தவன் என்று தெரிகிற போதே அந்த மன்னன் இறந்து போகிறான். ஏனென்றால் அவன் இயற்கை நீதியின் விதிகளை பின்பற்றவில்லை. கோவலன் குற்றம் செய்தானா என்பதை விசாரணை செய்து கோவலன் தரப்பையும் கேட்காமல் விட்டதுதான் அவன் செய்த தவறு. எனவே அறம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதும் அவசியம். அடுத்ததாக 23வது தாக்கு பிடிக்கிற அறிவு. நாம் இந்த உலகத்தில், இந்த நவீன உலகத்தில் தாக்கு பிடிக்க வேண்டும் என்றால் மின்னணு அறிவை பெற்றிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வீதி மிடுக்கோடு இருக்க வேண்டும். பலர் புத்தகங்களை படித்திருப்பார்கள், புத்தக புழுக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வீதியில் எப்படி மனிதர்களிடம் நடந்து கொள்வது என்று தெரிந்திருக்க மாட்டார்கள். புதிய இடத்திற்கு சென்றால் ஒரு தகவலை பெறுவதற்கு கூச்சமாக அவர்கள் இருப்பார்கள். யாரிடம் பேசுவது என்று புரியாமல் இருப்பார்கள். ஒரு தொடர் வண்டியிலே பயணம் செய்தால் எதிரே இருப்பவர்களை பார்த்து புன்னகைக்கு கூட மாட்டார்கள். இவர்களெல்லாம் தாக்கு பிடிக்கின்ற அறிவை பெறாமல் இருக்கிறார்கள். அதுவும் முக்கியம். 24வதாக தொல்லியல் சார்ந்த அறிவு.
மண்ணுக்கு மேலே இருக்கிற சரித்திரத்தை விட மண்ணுக்கு கீழே இருக்கிற சரித்திரம் மகத்தானது என்பதைத்தான் நாம் கீழடியிலே கண்டுபிடித்தோம், சிந்து சமவெளியிலே கண்டுபிடித்தோம். எனவே தொல்லியல் தொடர்பான அறிவையும் பெற வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் எத்தனை பழமை வாய்ந்தது என்பதையும், நம்முடைய பழங்காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் தொல்லியல் அறிவை பெறுவதற்கு அது தொடர்பான இடங்களுக்கெல்லாம் சென்று பார்வையிட்டு அவற்றை கண்டு அவற்றிலிருந்து தெளிவு பெறுவது ஒன்றுதான் வழி. இறுதியாக 25ஆவதாக பணி பற்றிய அறிவை பெற வேண்டும். எதற்காக பணி பற்றிய அறிவு? நான் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறேனோ அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இலக்கியத்தை படித்தாலோ சரித்திரத்தை படித்தாலோ என் பணிக்கு நான் நியாயம் செய்வதாக பொருள் இல்லை. எனவே நீங்கள் எந்த பணியை செய்கிறீர்களோ அந்த பணியை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டு, நுட்பங்களை அறிந்து கொண்டு, நுணுக்கங்களை அலசி ஆராய்ந்து தெளிவு பெற்றுக்கொண்டு அந்த பணியை செய்ய வேண்டும். இந்த 25 அறிவுகளையும் ஒருவன் பெறுகிற போதுதான் அறிவு விரிவு பெறுகிறது. சரி, அறிவு விரிவு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக அறிவாளிகளோடு பழக வேண்டும். மூன்றாவதாக நாம் ஆர்வத்தோடு எதையும் அணுக வேண்டும். நிறைய வாசிக்க வேண்டும். வாசித்தால் மட்டும் போதாது, வாசித்ததை யோசிக்க வேண்டும். இது சரியா என்று சிந்தித்து அதனோடு முரண்பட்டு அதை படித்தவர்களோடு விவாதித்து இறுதியில் இது உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்பதை நாம் நம்முடைய அறிவினால் உரசி அது சரி என்றால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிறைய அறியாமல் இருக்கிறோம் என்று அறியாமையை அறிந்து கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும், படித்ததை பகிர வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், மெருகேற்ற வேண்டும், மேம்படுத்த வேண்டும். இவையெல்லாம் செய்தால்தான் அந்த அறிவை விரிவு செய்ய முடியும். சரி, அறிவு எதற்காக? அறிவு என்பது அணுகுண்டை தயாரித்து அடுத்தவர்களை அடிப்பதற்காகவா? E=mc² என்கின்ற அந்த சார்பியல் கோட்பாடு அழிவை விளைவிக்க வேண்டும். இதை வைத்துக்கொண்டு ஜெர்மனியிலே அணுகுண்டுகள் தயாரிக்கிறார்கள் என்று சொன்னபோது அதிர்ந்து போனார் ஐன்ஸ்டீன். தன்னுடைய கண்டுபிடிப்பு அழிவுக்கு பயன்பட போகிறதா? ஆக்கத்திற்குத்தானே பயன்படும் என்று நான் நினைத்தேன் என்று அவசரமாக அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அதனால்தான் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்கின்ற ஒன்று உருவாகி ஜெர்மனிக்கு முன்னால் அமெரிக்கா அணுகுண்டுகளை தயாரித்தது. எனவே அறிவு என்பது அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கல்ல, நச்சு வாயுக்கள் கொண்ட அறைகளை உருவாக்கி மக்களை அழிப்பதற்காக அல்ல, பணக்காரர்களாக ஆகி மற்றவர்களை சுரண்டுவதற்காக, அப்பாவிகளை ஏமாற்றுவதற்காக அல்ல, எளியவர்களை எல்லாம் பணிய வைப்பதற்காகவும் அல்ல. வெடிமருந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டால் நிச்சயமாக வியந்து போவீர்கள். சீனத்திலே நிறைய நாள் வாழ்வதற்காக ஒரு மருந்து தயாரிக்க வேண்டும் என்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதன் பலனாக வந்ததுதான் வெடிகுண்டு. நீண்ட நாள் வாழ்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு மருந்து வாயிலேயே முடிக்கிற ஒரு மருந்தாக மாறிவிட்டது என்பது உண்மை. அதனால் நாம் அறிவை பெறுவது என்பது எளிய மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, அனைத்து மக்களுக்கும் அன்பு செலுத்துவதற்காக, ஒருவர் வாடினால் நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்காக, யாராவது துன்பப்பட்டால் அவர்கள் துயரத்தை துடைப்பதற்காக, அவர்கள் கண்ணீரை அகற்றுவதற்காக, அவர்கள் காயங்களில் களிம்பு தடவுவதற்காக, மானுடம் முழுவதும் செழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பெறுவதற்காக. அதனால்தான் இறுதியாக ஓர் எச்சரிக்கையை திருவள்ளுவர் சொன்னார். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று. அடுத்த உயிர்களின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்கிற மனிதன்தான் அறிவு பெற்றவனாக ஆவான். அந்த அறிவை பெற்றால்தான் உண்மையாக நாம் அறிவை விரிவு செய்தோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.